به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம் இரண்டுதான். ஒன்று அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவது, இரண்டாவது சுவர்க்கத்தை அடைவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு துஆவிலே இந்த இரண்டு விடயத்தையும் சுருக்கி துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிضاك வல்-ஜன்னah وَنَعُوذُ بِكَ مِنْ سَخَطِكَ وَالنَّارِ. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் நான் கேட்கின்றேன், உன்னுடைய கோபத்தையும் நரகத்தையும் விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். சகோதரர்களே, வாழும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு கழிகிறதா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மக்களுடைய பொருத்தம், மனைவியின் பொருத்தம், குடும்பத்தின் பொருத்தம், இவைகளால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்து விடாது.
அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் உலகம் எங்களை கோவிக்கும். சகோதரர்களே, உலகத்தை திருப்திப்படுத்தினால் அல்லாஹ் எங்களோடு கோவித்து விடுவார். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தில் சுவர்க்கவாதிகளின் வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். எனவே சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதம், இந்த ஷாபானுடைய அதுவும் இன்று நாளை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சகோதரர்களே, ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய நோன்பு பிடித்தால் மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாகிய நாட்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றது. சகோதரர்களே, சில உலமாக்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வரை, ஷாபான் 15 வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய நடுப்பகுதியில் நோன்பு நோற்றார்கள். ஏன்? அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய. அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய காலம் சகோதரர்களே. நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, வாராந்தம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, ஆண்டுக்கு ஒரு தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அசர் சுபக தொழுகைக்கு அமல்கள் உயர்த்தப்படுகிறது. வாராந்தம் திங்களும் வியாழனும் நாம் செய்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது. வருடத்துக்கு ஒரு தடவை இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நாம் செய்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஆகவே சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஹயாத்தோடு இருப்போமோ தெரியாது. நாளை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 3 நாளும் நோன்பு நோற்பதற்கு உள்ளத்திலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் 2 சதகா கொடுப்பாரோ அவரை சொர்க்கத்துடைய வாசல்கள் அழைக்கும் என்றார்கள். 2 திர்ஹம், 2 தீனார், 2 பிறவை ஜோடி ஜோடியாக. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துடைய அனைத்து வாசலும் யாரையாவது அழைக்குமா? ஏனென்றால் சுவர்க்கத்துக்கு சகோதரர்களே 8 வாசல்கள் இருக்கிறது. சுவர்க்கத்துடைய ஒரு வாசலுடைய அளவு கிட்டத்தட்ட 700 சொச்சம் கிலோமீட்டர். ஒரு வாசல் 8 வாசலும் அழைத்து. நாம் ரமலானிலே கேள்விப்படுவோம், நோன்பை சரியாக பிடித்தவர்களை பாபு ரையான், ரையான் என்ற வாசல் அழைப்பு. இதே போல சகோதரர்களே, பாபு ஸலா, தொழுகையின் வாசல் இருக்கிறது. பாபு திக்ர் இருக்கிறது. பாபுல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு தனி வாசல் இருக்கிறது. பாபுல் காபிமீனல் கையவ, கோபத்தை அடக்கக்கூடியவர்களுக்கு தனி வாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களைத்தான் சொர்க்கத்துடைய 8 வாசலும் அழைக்கும். சகோதரர்களே, எங்களை நாம் எவ்வாறு மாற்றிக் கொள்வது? சுவர்க்கத்துடைய வாசல்கள், சுவர்க்கத்துடைய அழைப்பாளர்கள் எங்களை அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த ஷாபான் அடுத்து வரக்கூடிய ரமலானை வைத்து நாம் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும். நமது குடும்பத்தை, நமது ஊரை சொர்க்கவாதிகளின் ஊராக மாற்ற வேண்டும். சென்ற காலங்கள் போலல்லாமல் சென்ற 2 ஆண்டுகள் இபாதத் செய்வதற்கு கஷ்டமாகிவிட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடன் துஆ கேளுங்கள். இந்த ரமலான் எங்களுக்கு இபாதத்துகள் செய்யும் ரமலானாக மாற வேண்டும். எவ்வளோ மக்கள் ஆசையோடு ரமலானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காலம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வர்ணிக்கின்றார். சென்ற குதுபாவுக்கு முந்தைய குதுபாவிலே நாங்கள் மஸ்ஜிதுல் தாஃபிரியிலே சூரத்துர் ரஹ்மானுடைய அரைவாசியை நாம் பார்த்தோம்.
இன்று மற்ற அரைவாசியை பார்க்க இருக்கிறோமே, இந்த அரைவாசி முழுக்க அல்லாஹ் சுவர்க்கத்துடைய நன்மாராயத்தை தான் சொல்கின்றார். சகோதரர்களே, 16 தடவைகள் அல்லாஹ் ஒரே கேள்வியை மீட்டி மீட்டி கேட்கின்றான். சுவர்க்கத்தை வர்ணித்ததற்கு பிறகுதான். ஏனென்றால் 4 சுவர்க்கம் இருக்கிறது சகோதரர்களே. 2 சுவர்க்கம் தங்கத்தால், 2 சுவர்க்கம் வெள்ளியால். யாருக்கு எல்லாம்? மலக்குகளுக்கா? இல்லை, எங்களுக்குத்தான். இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்தால், ஈமானோடு வாழ்ந்தால், மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழ்ந்தால் அல்லாஹ் தரக்கூடிய வாக்கு இது, மனிதர்களுடைய வாக்கு அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து வாழக்கூடியவர்களுக்கு நான் 2 சொர்க்கங்களை வைத்திருக்கிறேன். என்ன பயம் சகோதரர்களே? மகாமுர் ரப், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும். இந்த பயம் இருக்கிறதா? ஒரு தலைவருக்கு இந்த பயம் வந்தால், ஒரு பாப்பாவுக்கு இந்த பயம் வந்தால், ஒரு தாய்க்கு இந்த பயம் வந்தால் அவ்வளவு போ. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற பயம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஜன்னதான், 2 சுவர்க்கம் தருவது. 2 சொர்க்கமும் சகோதரர்களே தங்கம், அதனுடைய பாத்திரங்கள் தங்கம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்பு எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 2 சொர்க்கம் தார கதையை உங்களால் பொய்ப்பிக்கலுமா? பொய்ப்பிக்கிறார். நம்பி வாழும் உலகத்திலே அல்லாஹ் அந்த 2 சொர்க்கத்தை வர்ணிக்கின்றான். அந்த 2 சொர்க்கமும் 2 பக்கங்களில் மரக்கிளைகளுடைய சொர்க்கம். அப்படியே பூந்தோட்டத்துக்குள்ளான சொர்க்கம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்ப فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய அத்தாட்சியை பொய்ப்பிக்க முடியுமா? فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ. அந்த 2 சொர்க்கத்திலும் 2 ஊற்றுக்கள் உண்டாகும். தண்ணி ஊற்றிருக்கிறது. ஒரு ஊற்றுடைய பேர் தஸ்னீம், மற்ற ஊற்றுடைய பேர் சல்சபீ. உங்களுடைய சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகளை பார்ப்பதற்கு நேரலியா போக வேண்டும், ரம்பொடிக்கு போக வேண்டும், எங்கெல்லாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய சொர்க்கத்துக்குள் فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? 3வது தடவை அல்லாஹ் கேட்டுட்டார். ஏனென்றால் அல்லாஹ்க்கு தெரியும் பொய்ப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு பொய்ப்பித்துதானே காபிர்கள் வாழ்றார். அல்லாஹ் இல்லைன்றாங்க, சொர்க்கம் இல்லை. முஸ்லீம்களாகிய நாங்க நம்பி இருக்கிறோம். எங்களுக்குள்ளும் சிலர் இருப்பாங்க, எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கை வராது. அதற்குத்தான் அல்லாஹ் திருப்பி திருப்பி فِيهِمَا مِن كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ. அல்லாஹ் சொல்றார், அந்த 2 சுவர்க்கத்திலும் ஒவ்வொரு பழத்திலும் ஜோடி ஜோடி இருக்கும். என்ன பழங்கள் தேவையோ அனைத்து பழங்களும் ஜோடி ஜோடியாக இருக்கும். சந்தோஷமாக நீங்க வாழும். அதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்ப கேட்கிறான்,
فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே பொய்ப்பிக்கணுமா உங்களால்? இந்த ஆயத்து வரப்போல மனதால பதில் சொல்லுங்க, அல்லாஹ் நான் பொய்ப்பிக்க மாட்டேன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துர் ரஹ்மானை ஜின்களுக்கு ஓதி காட்டிய பொழுது ஜின்கள் பதில் சொன்னது என்ன? பதில் சொன்னது, யா அல்லாஹ் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம். இந்த ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் சூரத்துர் ரஹ்மானிலே 31 தடவை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் இந்த கேள்வியை. ஒவ்வொரு ஃபபிஐ வரும் பொழுதும் யா அல்லாஹ் நான் பொய்ப்பிக்க மாட்டேன் என்று சொல்லவர். சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறார், நீங்க சொர்க்கத்துக்கு வந்ததோடு முத்தகீன அலா ஃபுருஷ் பதாயினுஹா மின் இஸ்தபரக வஜனல் ஜன்னதைனி தான். சொர்க்கத்துக்கு வந்ததோடு அப்படியே சாஞ்சிருவீங்க, அப்படியே சாஞ்சிருவீங்க சொர்க்கத்துல. முத்தகீன அலா ஃபுருஷ், அல்லாஹ் சொல்கிறார், உங்களோட கட்டில்கள்ல விரிப்புகள்ல வந்து சாய்ந்து விடுவீர்கள். அந்த விரிப்பில் போற்றிருக்கும் பிடவை என்ன பிடவை தெரியுமா? அதனுடைய உள்ரங்கம், வெளிப்புறவே அல்ல, உள்ரங்கம் பட்டு இஸ்தபரக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திலே கேட்டார்கள், உள்ரங்கமே பட்டு என்றா ஒகைஃபபில் ஸாஹிர், வெளிரங்கம் எவ்வாறு இருக்கும்? நீங்க சாயக்கூடிய பெட்ஷீட்டுடைய உள்ரங்கமே பட்டு என்றால் வெளிரங்கம் எவ்வாறு இருக்கும்? ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஆசை காட்டுறார்? உலகத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டும். சகோதரர்களே, வகாயினுஹா மின் இஸ்தபரக் வஜனல் ஜன்னதைனி தான். அப்படியே கட்டில சாய்ந்து கொண்டிருப்பீர்கள், சுவர்க்கத்துடைய மரங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் சாய்ந்து. அப்ப கூட பங்களாவுக்கு மரமும் இருக்கும், கற்பனை பண்ணலாத சுவர்க்கத்தை. அப்படியே மரங்கள் சாயும். وَجَنَلْ جَنَّتَيْنِ دَانٍ. திரும்ப அல்லாஹ் கேட்கிறார், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? பொய்ப்பிக்க போறீங்களா? இல்லைங்கள, பொய்ப்பிச்சிடாதீங்க. ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? ஏன் பொய்ப்பிக்க முடியாது சகோதரர்களே. அப்படியே சாய்ந்திருப்பீர்கள், மரங்கள் உங்கள் பக்கம் சாயும். அதற்கு பிறகு அல்லாஹ் فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان. அல்லாஹ் சொல்றார், உங்களோட கட்டில் இருப்பாங்க மனைவிமார். எவ்வாறான மனைவிமார் தெரியுமா? காசிராத்துத் தர்ஃப், பார்வைகளை கீழ்காட்டியவர்கள். உங்களை தவிர அவங்க வாழ்க்கையில் யாரையும் பார்த்திருக்க மாட்டார்கள். இவ்வாறான மனைவிமார் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். லம் யமுதுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். இதற்கு முன்னால் எந்த மனிதனோ எந்த ஜின்னோ அவர்களோடு உடலுறவு கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படி தூய்மையான பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்ப கேட்கிறார், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ.
மனித ஜின்களே பொய்ப்பிக்கேனுமா உங்களால முடியாது. சரி, كأنهن الياقوت والمرجان. உங்களோட மனைவிமார்கள் எப்படி தெரியுமா? முத்து மரகதத்தை போன்றவர்கள். ஏன் இவ்வளவு வர்ணிக்கணும் அல்லாஹ்? كأنهن الياقوت والمرجان. முத்து மரகதத்தை போன்றவர்கள். பவளம் இருக்கிறது, மரகதம் இருக்கிறது, சிவப்பு மரகதம் எவ்வளவு அழகாக இருக்கும். அது போன்றவர்கள் தான் உங்களுடைய மனைவிமார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் 7வது தடவை திரும்ப فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா? هَلْ جَزَاءُ الْإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانُ. அல்லாஹ் சொல்றான், நன்மை செஞ்சாத்தானே இந்த சொர்க்கத்தை தரலாம். நோம்பு வருவது, நோம்பு பிடிக்கிறது இல்ல, சதக்காவும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஒன்றுமே இல்ல, எப்படி சொர்க்கத்தை தாரு? சகோதரர்களே, அமல்களில் தீர்வு காட்டுங்கள், அவசரம் காட்டுங்கள், போட்டி போடுங்கள். சொர்க்கத்தை சொல்லி மாத்திரம்தான் சகோதரர்களே அமல் செய்ய வைக்கலாம். ஒரு மனிதனுக்கு இந்த சொர்க்க இன்பத்தை காட்டினா முன் சொத்துல தொழுவது. ஒரு தொழுகையை விட மாட்டார், சதக்கா விட மாட்டார், ஜக்காத்தை விட மாட்டார். நரகத்தை எச்சரித்து சொல்வதை விட சொர்க்கத்தை வர்ணித்தால் அதிகமானவர்கள் தெரிந்து விடுவார்கள். இவ்வளோ பெண்கள் இருக்கிறது, தினா செஞ்சிடாத தெரிஞ்சிடுவார். இவ்வளோ விடயம் இருக்குது. ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அல்லாஹ் சொல்றார், நன்மை செஞ்சாத்தானே இதெல்லாம் தரலாம் உனக்கு. சொல்லுமா இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களை போட்டி போடவும் சொர்க்கத்துடைய அகலம் எவ்வளவு? சொர்க்கத்துடைய அகலம் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். அல்லாஹ் சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், நன்மையில போட்டி போடு. முன்சப், சதகா, ஜகாத், நோன்பு, இஃப்தார், சஹர், சுன்னத்தான நோன்பு, தராவீஹ், குர்ஆன் போட்டி போடு. ஏன்? சொர்க்கத்துடைய அகலம் வானம் பூமியினுடைய அகலம். எல்லாரும் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறது இல்ல, ஒரு ஆளுடைய சொர்க்கம். ஒரு ஆளுடைய சொர்க்கம் சகோதரர்களே. ஹதீஸ் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சரி, இந்த 8 தடவை அல்லாஹ் 2 சொர்க்கத்தை பற்றி சொன்னான். தங்க சொர்க்கம். இன்னும் 2 சொர்க்கம் இருக்குது, வெள்ளி சொர்க்கம். இதெல்லாம் சகோதரர்களே, அல்லாஹ் அப்படித்தான் தந்தா, அப்படித்தான் தரும். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஸ்பெயின்ல கொடுத்தான். எப்படி தெரியுமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு கோட்டையில முகத்துக்கு தங்கம் பூசினது. முஸ்லீம்கள் ஸ்பெயினிலே முகத்துக்கு தங்கம் பூசினார்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீர்களா? யாராவது ஒரு மன்னன் தனது மாளிகையில் 5 விரலுக்கிடையில் 5 மாணிக்கம் பதித்தவை. ஷாஜஹான் தாஜ்மஹலை கட்டுவதற்கு முன்னால் தன்னுடைய மாளிகையை கட்டினார். முழு உலகத்திலிருந்தும் மாணிக்கம் எடுத்தார். எவ்வளவு அல்லாஹ் திறந்து கொடுத்தான் தெரியுமா? 5 விரல் வைக்கும் இடத்துக்கு 5 மாணிக்கம். ஷாஜஹான் தாஜ்மஹலை கட்டியது எனக்கு. ஷாஜஹானுடைய தாஜ்மஹல் சகோதரர்களை 20 ஆண்டுகள் எவ்வளவு வீண்விரயம் செய்தார்.
ஷாஜஹானுக்கு ஒரு மகன் இருந்தார், ஓரங்கஜீப். ஷாஜஹானுடைய மாளிகையில் என்று பார்த்தால் யமுனா நதியிலேதான் அந்த தாஜ்மஹல் கட்டப்பட்டிருந்தது. வெள்ளை தாஜ்மஹலை கட்டி முடித்ததற்கு பிறகு ஷாஜஹானுக்கு அடுத்த பைத்தியம் வந்தது கருப்பு தாஜ்மஹால் கட்டுவது. உடனே மகன் ஓரங்கஜீப் வாப்பாவை ஹவுஸ் அரசிலே வைத்தார். வாப்பா, இது செய்யக்கூடாது. ஒரு தாஜ்மஹல் போதும். பல கோடிக்கணக்கான பணத்தை அளித்தார். முடிவு என்ன சகோதரர்களே? 2 பேருடைய ஜனாசா உள்ளே இருக்கிறது. அதுதான் முடிவு. இரண்டும் அல்ல சகோதரர்களே. இதே விடயத்தை அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு செலவழித்திருந்தார், அல்லாஹ்வுக்கு செலவழித்திருந்தார். சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பணம் அவளையும் அல்லாஹ்வுக்கு செலவழித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தில் கஸப் என்ற ஒரு முத்தால் ஒரு மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். எவ்வளவு நன்மாராயம்! எனவே சகோதரர்களே, போட்டி போடுங்கள், நன்மைக்கு போட்டி போடுங்கள், அமலுக்கு போட்டி போடுங்கள், சதகாவுக்கு போட்டி போடுங்கள். சகோதரர்களே, அடுத்த 2 சுவர்க்கம் வெள்ளியாலான சுவர்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், சூரத் ரஹ்மானை பெருக்கி பாருங்கள். 1400 ஆண்டுகளாக இந்த சூரா குர்ஆனுக்குள் தான் இருக்கிறது. وَمِن دُونِهِمَا جَنَّتَانِ. மேல் சொன்ன சுவர்க்கம் அல்லாத இன்னும் 2 சுவர்க்கம் இருக்கிறது. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? முதுஹாம்மதான் முதுஹாம்மதான் ஹத்ராவான். பச்சை பசுமையான சுவர்க்கம், கடுப்பச்சை இருக்குது, கிட்டத்தட்ட கருப்பு கிட்ட வரும் பச்சை. இதுக்குதான் முதுஹா. அப்படியே பச்சை பசுமையாக இருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் கற்பிக்கலாம்? فِيهِمَا عَيْنَانِ نَضَّاخَتَانِ. அந்த 2 சொர்க்கத்துக்குள்ளும் 2 ஆறுகள், ஊற்றுகள் தீர்த்துப்பாய். மேல உள்ள 2ல 2, இதுல வேற 2. காத்தாங்குடியிலே ஊடு இருக்குது, கொழும்புலையும் ஊடு இருக்கிறாள், துபாயிலேயும் ஊடு இருக்கு. எனக்கு சகோதரர்களே, காத்தாங்குடியில ஊடு போகுண்டாச்சு, எனக்கு கொழும்புல ஊடு. செல்வம் கூட கூட ஊடு கூடும். லண்டன்லையும் ஊடு இருக்கு, சிலருக்கு. 4 சொர்க்கம் காரணம் எனக்கு அமல் கூட வேண்டும், அமல் கூட வேண்டும். சகோதரர்களே, வரக்கூடிய ரமலானை முன்னிறுத்துங்கள். 10 குர்ஆன், 20 குர்ஆன், ஒரு 10 லட்சம் சதகா போட்டி போடுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், فِيهِمَا عَيْنَانِ نَضَّاخَتَانِ. 2 ஊற்றுக்கள் தீர்த்துப்பாய். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் கற்பிக்கலாம்? فِيهِمَا فَاكِهَةٌ وَنَخْلٌ وَرُمَّانٌ. இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்றார், இதில் பழங்களும் ஈச்சமரம் மாதுளம்பழம் இங்கிருக்கும். ஈச்சம்பழம் மாதுளம்பழம் விசேடமா சொல்லரும்.
ஈச்சம்பழத்தையும் மாதுளம்பழத்தையும், ஈச்சம்பழமும் மாதுளம்பழமும் அது சாப்பாடும் தான் மருந்தும் தான். அது சாப்பாடும் தான் மருந்தும் தான். فيهما فاكهة ونخل ورمان فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சிகளால் கைப்பிக்கலாம். فيهن خيرات حسان, நல்ல அழகுள்ள நல்ல குணமுள்ள பெண்கள் இருக்கிறார்கள். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா? حور مقصورات في الخيام, கண்ணழகிகள் கூடாரங்களுக்குள் இருப்பார்கள். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா? لم يطمثهن إنس قبلهم ولا جان. இதற்கு முன்னால் இந்த மனிதர்களோ ஜின்களோ தொட்டு பார்க்காத பெண்கள். فبأي آلاء ربكما تكذبان. திரும்ப எங்களுக்கு அழுக்கிறே கேட்டு அல்லாவுக்கு அழுக்க இல்லை. அல்லாஹ்க்கு தேவை எங்க நரகத்தை போற்றக்கூடாது. அல்லாஹ்க்கு தேவைகளை சொர்க்கத்துக்கு எடுக்கும். மனித ஜின்களை பொய்ப்பிக்க முடியுமா? متكئين على رفرف خضر وعبقري حسان. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துக்கு வந்தா அப்படியே பச்சை விரிப்புகள் அதுல சாய்ந்திருப்பீர்கள். فبأي آلاء ربكما تكذبان. பொய்ப்பிக்க முடியுமா? 16 தடவை சகோதரர்கள். சில உலமாக்கள் சொல்றாங்க, 16 சொர்க்கத்துடைய வாசல் 8, 2 சொர்க்கம், முதல் 2 சொர்க்கம், பிறகு 4 சொர்க்கம். அல்லாஹ் 8 தடவை 16 தடவை சொர்க்கத்தை பற்றி சொல்லிட்டு فبأي آلاء ربكما تكذبان என்று சொல்லியிருக்கிறார். கடைசியாக அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானை முடிக்கிறார். تبارك اسم ربك ذي الجلال والإكرام. கண்ணியமும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹுடைய பெயர் பரக்கத் பொருந்தியது. நீ நம்பலாம், நம்பாமல் விடலாம். அல்லாஹ் தந்தையானவர், அல்லாஹ் கண்ணியமானவர். சகோதரர்களே, நம்புங்கள், இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திலே சந்திக்கலாம். அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானில் சொன்னது சரியா இல்லையா என்று சந்தேகப்பட்டு விடாதீர்கள். நம்பி எதிர்காலங்களில் அமல்களில் முந்தி போட்டி போடுங்கள். மக்களுக்கு சூரத்துர் ரஹ்மானை ஓடி காட்டுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் ஒரு கலாவை ஓதி உன்னை திருப்திப்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயர்த்திய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்